ஒரே கல்ல 2 மாங்கான்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு விழப்போவது 3 மாங்காய். ஆமாங்க. துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, நீசபங்க ராஜயோகம் 12 வருடங்களுக்கு பிறகு உருவாகி இருக்குது. இந்த யோகத்தால், இந்த 2 கிரகத்தினுடைய சேர்க்கையால் எதிர்பார்க்காத 3 விஷயத்துல நீங்கள் எதிர்பார்த்த மாற்றமும் நல்லதும் நடக்க போது. அதை பத்தி தான் பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே சனி பக்ர பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்களை பதிவிட்டாச்சு. பார்க்கல சேனலை பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆல் இன் ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் மைஜாய வித்மகே தண்டகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரசோதயாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீபாராகியம் திருவடி சரணம். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய துலாம் ராசிக்கு 7 சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டகச்சனி போன்ற பிரச்சனைகள் இல்லை. ராகு கேதுகளும் உங்க ராசியில இல்லை. ஆனா உங்களுடைய நட்சத்திராதிபதி, அதாவது சுவாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி ராகு 5ஆம் வீடான கும்ப ராசியில அமர்ந்துகிட்டு இருக்கிறார். 5 பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போ துளாராசிக்காரங்க, அதுவும் சுவாதி நட்சத்திரக்காரங்க அதிர்ஷ்டம் என்பதை தாராளமான முறையில் இந்த 2026 மற்றும் 2027 வருடங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பிள்ளைகளால பெயர் புகழ், பிள்ளைகளால சில நன்மைகள், திடீர் காதல், திடீர் கல்யாணம் போன்றவைகள்லாம் உங்களுக்கு நடக்க போவது உறுதி. இந்த ஒரு நேரத்தில் தான் இந்த வருஷம் நடந்த குரு பயிற்சி ஜூன் 2ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைஞ்சார் குருவான். உங்களுடைய துலாமிற்கு 10ஆம் வீட்டில் கடகத்தில் போய் அமர்ந்தார். அப்போ தொழில் ரீதியான ஒரு மாற்றம், வேலை ரீதியான ஒரு மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு அதுல கொஞ்சம் தடை ஏற்பட்டிருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்தில் செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு மிதுன ராசியிலிருந்து செவ்வாய் பகவான் பயிற்சி அடைஞ்சு கடகராசிக்குள் நுழைய போகிறார். கடகராசிக்கு போனா செவ்வாய் நீசம் அடைஞ்சிருவார். நீசம்னா என்ன? பலம் இழந்து போகி விடுவார். அப்போ துளாராசிக்காரங்களுக்கு எப்பவுமே வாழ்க்கை துணையாலும், நண்பர்களாலும், உங்களுடைய குடும்பத்தாலும், உங்களுடைய வேலை தொழில உதவி சப்போர்ட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விஷயம், ரேரான ஒரு விஷயம், நடக்காத ஒரு விஷயம். ஆனா இந்த முறை ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு வருஷம் இருக்கக்கூடிய குருவான் 12 வருடங்களுக்கு கழிச்சு கடகராசிக்கு வந்து உச்சமடைஞ்சிருக்கிறாரு. அந்த உச்சமடைந்த குருவோடு செவ்வாய் இணைவதால் நீசபங்க ராஜயோகம் உருவாகி இருக்குது. மங்களக்காரகன் செவ்வாய், குரு புத்திரக்காரகன் தனக்காரகன், 2 கிரகம் இணையுது. இதுல செவ்வாய்க்கு நீசபங்க ராஜயோகம் ஏற்படுது. உங்களுடைய துலா ராசிக்கு மிகப்பெரிய அளவு நல்லது நடக்க போகுது. ஏன்னா உங்களுடைய துலாமிற்கு 10ஆம் வீடான கடகத்துல இந்த நிகழ்வு ஏற்படுது. மேலும் நட்சத்திராதிபதி, அதாவது ராகு அமர்ந்திருக்கக்கூடிய கும்பராசிக்கு, கும்பராசிலிருந்து எண்ணி பார்த்தீங்கன்னா கடகராசி என்பது 6ஆம் வீடு வரும். ராகு அமர்ந்திருக்கிற வீட்டுக்கு 6ஆம் வீட்டில் செவ்வாய் குரு சேர்க்கை ஏற்படும். அப்போ ஒரே கல்லில் 3 மாங்காய், 3 பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 2 கிரக சேர்க்கைனால 3 பலன் கிடைக்கும். அதுல முதல் விஷயம் தொழில். தொழில நல்ல ஒரு பெயர் புகழ் பெற போறீங்க. தொழில விட்டதை பிடிச்சிட போறீங்க. இழந்த நஷ்டத்தை சரி பண்ண போறீங்க. தொழில் நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். புதிய தொழில் தொடங்குவீர்கள். கண்டிப்பா திடீர்னு தொழில் தொடக்கம் ஏற்பட போகுது. சொந்தமா தொழிலுக்கு உண்டான பிசினஸ்க்கு உண்டான இடம் வாங்குறது, அல்லது வண்டி வாகனம் வாங்குறது, தொழிலுக்கு உண்டான கூட்டாளிகள் செல்றது, புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, தொழில கவர்மெண்டே உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கிறது போன்ற விஷயங்கள் ஏற்படும். தொழில் ரீதியாக ஏற்பட்ட போட்டி பொறாமைகள் அகலும். பிசினஸ் பண்ணக்கூடிய இடத்துல பதவி பொறுப்புகள் கிடைக்கும், பதவி யோகங்கள் கிடைக்கும். பிசினஸ் பண்ணக்கூடிய இடத்துல சரிங்களா, அதுக்குண்டான யோகம் உண்டு. தொழில் பண்ணக்கூடிய பிசினஸ் பண்ணக்கூடிய உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு குடும்பமும் உறவுகளும் உங்க பிள்ளைகளும் சகோதர சகோதரிகளும் உதவி செய்வார்கள். அடுத்து வேலை பார்க்கக்கூடிய விஷயம், வேலை அரசாங்க உத்தியோகத்துக்கு ரொம்ப நாளா நான் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க, தவம் பண்ற மாதிரி நான் கஷ்டப்பட்டு இருக்கேங்க அப்படின்றவங்களுக்கு இந்த முறை நீசபங்க ராஜயோகத்தால் திடீரென அரசாங்க உத்தியோகத்தில் நல்ல ஒரு அறிகுறிகள் உங்க வேலைக்கு கிடைக்கிற மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றங்கள், எழுதின தேர்வில் ஒரு தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு. போட்டிகள் விலகும். சரிங்களா, ஸோ நல்ல ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியமா இருக்குது. கவர்மெண்ட் வேலைக்குள்ள வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டு. குறிப்பிட்டு எந்தெந்த துறை நான் சொல்றேன். கல்வித்துறை, டீச்சிங் லைன், அடுத்து இபி செக்ஷன், எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட இபி செக்ஷன், அடுத்து காவல்துறை மற்றும் இராணுவம், அடுத்து பேங்க் சம்பந்தமான துறைகள்ல வேலை வாய்ப்புக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கீங்கன்னா கண்டிப்பா அந்த வேலை கிடைக்கும். இது போக அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்ட தொடர்புடைய அரசாங்க உத்தியோகம், ஸோ பொதுப்பணித்துறை அல்லது நான் விஏஓக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு அந்த துறைகளில் வேலை வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும். அதுக்குண்டான சான்சஸ் அதிகமான முறையில் இங்கே உண்டு.
அடுத்தபடியா நிலபுலன்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் இருக்குது, அந்த ஒரு சான்சஸ் கண்டிப்பா இருக்குது. ஸோ மூன்றாவது மிக முக்கியமான ஒரு பலன் அப்படின்னு நான் சொல்லக்கூடியது திருமண வாழ்க்கை. திடீர் திருமண வாழ்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு. காதல் கல்யாணத்துல முடியும். மிக முக்கியமா அரேஞ்ச் மேரேஜ் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ஏன்னா 2ஆம் வீடு விருச்சிகம், அதற்கு அதிபதி செவ்வாய். 7ஆம் வீடு மேசம், அதற்கு அதிபதி செவ்வாய். 2க்கும் 7க்கும் உடையவன் தனக்காரகனோடு குரு பகவானோடு 10ல் போய் அமர்ந்தால் உங்களுடைய கர்ம விதியின் அடிப்படையில உங்களுக்கு எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் சரி, விதியில உங்களுக்கு திருமணம் நடக்கணும், இவங்களோட நடக்கணும்னு ஒரு விதி இருக்கும் இல்லையா, அந்த நபர் உங்க வாழ்க்கையில வந்து அறிமுகமாகியே தீர்வார்கள் செப்டம்பர் மாசத்துல. ஸோ செப்டம்பர் மாசத்துக்கு பிறகு அந்த நபர்கள் உங்க வாழ்க்கையில வந்து உங்களுடைய பந்தத்தை திருமண பந்தத்தோடு இணைவார்கள். அது கண்டிப்பா நடக்கும். அதேபோல பிரிஞ்சிருக்கிறாங்க கணவன் மனைவி அப்படின்னாலும் அவங்க மீண்டும் ஒன்று சேர்றதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப உண்டு இந்த காலகட்டத்தில். சரிங்களா? இப்போ செவ்வாய் குரு ரெண்டும் 10ல் இணைந்தால் நிச்சயம் பிள்ளைகளுக்கு ஒரு உத்தியோகம், ஒரு வேலை, பிள்ளைகளுக்கு உங்க பிள்ளைகளுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு கடமை ஒன்று இருக்கும். பிள்ளைகளுக்கு திருமணமோ ஒரு வேலை தொழிலோ ஒரு சொத்து பொத்தை உருவாக்கி கொடுக்கணும்னு உங்களுக்கு இருக்கும் இல்லையா, அந்த கடமைகளை நீங்க செஞ்சு முடிப்பீங்க. அதே போல கூட பிறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்து முடிப்பீர்கள். அப்ப 2 உறவுகளுக்கு நல்லது நடக்கும், கூட பிறந்தவங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு. சரிங்களா? இன்னொரு பக்கம் மிக முக்கியமான முறையில இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட், இந்த போக்குவரத்து துறையில நான் வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு எதிர்பாராத வேலை வாய்ப்போடு கிடைத்து அந்த வேலையில் இடமாற்றமும் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதே போல ரியல் எஸ்டேட் வியாபாரம் பார்க்கக்கூடியவங்க, விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவங்க, ஆடு மாடு கோழி வளர்ப்பு பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும். சில பேர் வெளிநாடு வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க, அந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட முயற்சியில் வெற்றி கிடைக்கும். ஸோ இதுக்கு உண்டான சான்சஸ் உண்டு. இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும், சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்? இதுவரை உங்க ஹஸ்பண்ட் இருந்து கிடைக்காத அன்பு காதல் இனிமேல் கிடைக்கும். உங்களுக்காக பேச ஆரம்பிப்பாங்க. இது வரைக்கும் உங்க சைடு பேசவே இல்லையா, உங்களுக்காக யாருக்கிட்டையும் சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலையா, பேசுவார்கள். உங்களுக்காக வாதிடவும் உங்களுக்காக உறுதுணையாக இருப்பதற்கும் வாய்ப்பு இனிமே அதிகம். அந்த ஒரு மாற்றத்தை உங்க கணவரிடமிருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே போல உங்களுடைய பிள்ளைகளிலிருந்து நீங்க வருமானத்தை எதிர்பார்க்கலாம். உங்க பிள்ளைங்க சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க. உங்க பிள்ளைகளுடைய வருமான 2 மடங்கு உயர்வு, அதாவது உங்க பிள்ளைகளுக்கு சம்பள உயர்வு போன்ற விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இங்கே உண்டு. இதுவே வயதானவர்களை பொறுத்த வரைக்கும், ஸோ சுவாதீனத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உடல் உபாதைகள், நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் மறையும். இருந்தாலும் கூட இரத்த வகை சம்பந்தப்பட்ட நோய், பிளட்ல சுகர் அதிகமாக இருக்கு இல்லை கம்மியாக இருக்கு, ப்ரெஷர் அதிகமாக இருக்கு கம்மியாக இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை இப்போ நீசபங்க ராஜயோக அமைப்பின் மூலமாக கொஞ்சம் கண்ட்ரோலிங்க்கு வரும். சரிங்களா? அது தாராளமாக நீங்கள் செப்டம்பர் மாதம் கவனிக்கலாம். ஸோ அதுக்குண்டான முடிவுகள் உண்டு. அதே போல வயதானவர்களுக்கு மேலும் ஒரு நல்ல விஷயம் நடக்கும். என்னன்னா, புதிய பொறுப்புகள், அந்தஸ்து, அதிகாரங்கள் கிடைக்கும். அதுக்குண்டான சான்சஸ் இருக்கு. நல்ல ஒரு மாலை மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஏதாவது ஒரு துறையில பொறுப்புகள் கிடைக்கும். ஸோ அதுக்குண்டான சான்சஸ் உண்டு. அந்த சான்ஸை நீங்க பயன்படுத்திங்க. மேலும் எப்படியாக இருந்தாலும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் உங்க குடும்பத்துல மிக முக்கியமான நிகழ்வுகளை, சுப நிகழ்ச்சிகளை நீங்க உங்க தலைமையில நடக்கிறதுக்கும், அதே போல பொது காரியங்கள் சொல்லக்கூடிய கோயில் மற்றும் பொது காரியங்கள், அதுல உங்களுக்கு மிக முக்கியமான பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகம். ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங் போன்ற விஷயங்கள் லாபங்கள் கிடைத்து, அதே போல புதையல் போன்ற பூர்வீக சொத்துக்களுடைய தங்க நகைகள் கிடைப்பதற்கும், உங்களுக்கு லாட்டரி டிக்கெட் யோகத்துக்கும் வாய்ப்பு உண்டு. எப்போ? செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு. ஸோ அதுக்குண்டான முயற்சியில் ஈடுபடக்கூடியவங்க தெய்வத்தையும் வணங்கி விட்டு, தெய்வத்தினுடைய வழிபாடுகளையும் செய்து விட்டு வணங்குங்க. குறிப்பிட்ட எந்த தெய்வத்தை வணங்கணுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பா செவ்வாய்க்கிழமை அன்று முருகனுடைய வழிபாடுகளை தீவிரமா பண்ணுங்க. முருகனுக்கு செந்தாமரை மலர் சாற்றி வணங்குங்க. குறிப்பிட்டு வள்ளி தெய்வானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு 3 பேருக்கும் செந்தாமரை மலர் சாற்றி வணங்குங்கள். பெரிய அளவு நன்மைகள் நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அல்லது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, இந்த 2 நாள் ஏதாவது ஒரு நாள்ல இந்த மாதிரியான வழிபாடுகளை பண்ணுங்க. சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மாற்றம் ஷேர் பண்ணுங்க. இது போல ஒவ்வொரு ராசிக்குண்டான பலங்களை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த விழுந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாய். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம்.